வணக்கம் மக்களே. கடவுள் படைத்த ஒரு அதிசய படைப்பு அப்படின்னா திருநங்கைகள். நம்ம என்னைக்காவது யோசிச்சிருக்கோமா? மனதளவுலயும், உடல் அளவுலயும் அதிக வலிகளை சுமக்கிற ஒரு ஜீவன் அப்படின்னா திருநங்கைகள் தான். பிறப்பால் ஒரு ஆணா பொறந்து ஹார்மோன் மாற்றத்தால ஒரு பெண்ணா மாறுறாங்க. நம்ம எல்லாரும் நினைக்கிற மாரி அவங்க மாற்றம் ஒண்ணும் அவ்வளவு ஈஸியான விஷயம் கிடையாது. மரணத்தை தாண்டி ஒரு மறுபிறவி எடுக்குறாங்க. ஆனா நம்ம என்ன பண்றோம்? அந்த அழகான ஒரு படைப்பை பத்தி கேலி கிண்டல் பண்றோம். அவங்க ஒரு திறமையால வாய்ப்பை தேடி போனாலும் அதை வந்து மறுக்கிறோம். இந்த மாதிரி கேவலமான செயலை மட்டும்தான் நம்ம பண்றோம். திருநங்கைகள் அப்படின்னா வந்து ஒரு சிலருக்கு அவங்க பெக்கிங் பண்றாங்க, செக்ஸுவல் ஒர்க்ல ஈடுபடுறாங்க அப்படிங்கிறது மட்டும்தான் ஞாபகம் வரும். ஏன் அதை தாண்டி வந்து அவங்க எவ்வளவு துறையில வந்து சாதிச்சிட்டு இருக்காங்க, எவ்வளவு பெரிய விஷயங்கள்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. அந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து நம்ம மக்களுக்கு வந்து ஞாபகம் வராது. திருநங்கைகள் இந்த மாதிரி வந்து செக்ஸுவல் ஒர்க் போறாங்க, பெக்கிங் போறாங்க. அதுக்கு காரணம் வந்து நம்ம சமூகத்தையும் அவங்களோட பேரண்ட்ஸையும் தான் சொல்லுவேன். நம்ம பெத்த புள்ள ஒரு ஆம்பளை புள்ள ஒரு ஹார்மோன் மாற்றத்தால திருநங்கையா மாறுறாங்க அப்படின்னா வந்து நம்ம வீட்டுல வச்சிருந்தா நம்ம புள்ள ஏங்க வெளியே வந்து இவ்வளவு கஷ்டப்பட போகுது? எல்லாருமே வந்து ஒரு ஆண் இனத்தை எப்படி மதிக்கிறோமோ, ஒரு பெண் இனத்தை எப்படி மதிக்கிறோமோ அதே மாதிரி மூன்றாம் பாலினத்தையும் மதிக்கணும்.